ඇත්තටම ගිය අවුරුද්ද තුල ගරු නියෝජ්‍ය ඇමතිතුමන් දෙපළත් අපේ අමාත්‍යාංශයේ ලේකම්තුමිය ඇතුළු සියලුම කාර්ය මණ්ඩල ඒකාබද්ධව සාමූහික මැදිහත් වීමේ பிரதிபலයක් விதியட்ட வெளிவிவகார அமைச்சில் பாரிய வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம். ராஜதந்திர ரீதியாக புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதே நேரம் இருதரப்பு ஒப்பந்தங்கள், வர்த்தக மற்றும் பொருளாதார ரீதியாக தொடர்புடைய ஒப்பந்தங்கள், அரசியல் ரீதியான ஒப்பந்தங்கள் இத்தனையும் கடந்த ஒரு வருடத்தில் நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். சுற்றுலா மற்றும் வெளிவிவகார அமைச்சுக்களிலேயே நாட்டிற்கு அதிகமான வருமானம் கிடைக்கப்பெறுகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு வெளிவிவகார அமைச்சு மற்றும் சுற்றுலாத்துறை பாரிய வீழ்ச்சியினை சந்தித்திருந்தது. ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு 115% சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. 23 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை, அதனுடன் தொடர்புடைய அனர்த்தங்கள் காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்தது உண்மையான விடயமே. எனினும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரித்துக் கொண்டமை அமைச்சு என்ற வகையில் எங்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகும். சர்வதேச நாணய இருப்பு பற்றாக்குறையை நாங்கள் கடந்த காலங்களில் பயணித்திருந்தோம். ஆனால் அதற்கு பதிலளிக்கும் வகையில் நாங்கள் வெளிநாட்டு வருமானத்தை தேடிக் கொடுத்துள்ளோம். தனியார் நிறுவனங்கள் வாயிலாக புதிய உணவகங்களை நிர்மாணித்துள்ளோம். அதே நேரம் விமான நிலையத்தினையும் விஸ்தரித்துள்ளோம். வெளிவிவகார அமைச்சுக்கு கிடைத்துள்ள பாரிய வெற்றி இதுவாகும். සංචාර ශේෂ්ත්‍රයට අවශ්‍ය කරන නව ආයෝජනත් අපි අලුතින් බිහි කරගෙන තියෙනවා. බොහෝ ගිවිසුම් අවසන් වෙලා තියෙනවා. අලුතෙන් පටන් ගන්න ව්‍යාපෘති ගණනාවක් තියෙනවා. දෙවැනි ක්‍රියාකාරකම් ගණනාවක ප්‍රතිඵලයක් විදිහට තමයි මේ සංචාරක පැමිණීම වැඩි වෙන්නේ.